மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கினார். மிக எழுச்சியாக அந்த பயணம் என்பது நேற்று திருப்பூரில் தொடங்கியது. முருகன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு பயணத்தை தொடங்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருப்போரூர் நகரத்தில் நடைபயணம் செய்து இறுதியாக தொடக்க விழா நடைபெற்றது. மிகச்சிறப்பாக அந்த தொடக்க விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த தினத்தில் இந்த நடைபயணத்தை தொடங்குகிறோம். திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. எப்படி தமிழக மக்களை திமுக அரசு வஞ்சகம் செய்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசினார்கள். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களெல்லாம் அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அரசு ஊழியர்கள், விவசாயிகள், பெண்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளும் அங்கே பேசப்பட்டது. தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பரப்புரை என்பது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை முடிந்த உடனடியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்திற்கு தடை என்ற ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அதில் அடைந்தார்கள். அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கை தவறுதாக புரிந்து கொள்ளப்பட்டு தடை விதிக்கப்பட்டது டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது. உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள். நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல. இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு, அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இது தடையல்ல என்று தெரிவித்தார்கள். அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவரிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் செங்கல்பட்டு, உத்திரமேரூர் ஆகிய 2 இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது. திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்தை மிக மகிழ்ச்சியாக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் போற்றக்கூடிய, அவர்கள் பாராட்டக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு, அவருடைய பகுதிகளுக்கு வருவது என்பது அவர்களுக்கு ஒரு விழாக்கால கொண்டாட்டம் போன்றது. அதை எதிர்பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் உரிய விதத்தில் இந்த விளக்கத்தை அளித்திருப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எங்களுடைய பயணம் என்பது தொடரும். குறிப்பாக சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறி ஏமாற்றிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை எதிர்த்து நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரத்திலே கூடினார்கள். எந்தவித சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிறப்பாக நடந்து முடிந்தது. அதே போன்றுதான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இந்த பயணமும் நிச்சயமாக பெரும் வெற்றியை பெறும். குறிப்பாக எங்களுடைய பயணத்தினுடைய அந்த அடிப்படையான நோக்கமே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை, அவர்கள் தமிழக மக்களை எப்படி ஏமாற்றினார்கள், இதை பற்றி தான் நாங்கள் பெரிதாக பேச இருக்கிறோம். எனவே தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக
நமக்கு ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 24ஆம் தேதி பிஜேபி தரப்பிலிருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்குலர் என்னன்னா 4 விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. பாமகவுடைய புதிய தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அனுமதி இல்லாமல், அவருடைய பரிந்துரை கடிதம் இல்லாமல் கட்சியுடைய கொடியையும் கட்சியுடைய சின்னத்தையும் நிர்வாகிகள் யாராவது பயன்படுத்தினால் அதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த நடைபயணத்துக்கு தடை விதிக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் வந்து மனு கொடுத்திருந்தாங்க. அதையும் அந்த அறிக்கை சுட்டி காட்டியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அப்படின்னா 25ஆம் தேதி தேதியிட்டு இப்போ வந்திருக்கு. அதுலேயுமே நடைபயணத்திற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பக்கூடிய வகையில் காவல்துறையினர் கண்காணிப்பு வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் தான் இருக்கு. அதாவதுங்க, அனுமதி வழங்கப்பட்டதாக எந்த சர்க்குலருமே இல்லை. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, காவல்துறையினரை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அவர்கள் முதன்மையாக இருப்பார்கள். அனுமதி என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் மக்களை சென்று சந்திப்பது, இது போன்ற பயணங்கள் மேற்கொள்வது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை நீங்கள் சொன்னது, மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தையும் அந்த தகவலையும் தான் டிஜிபி அலுவலகம் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கை என்பது டிஜிபி அலுவலகத்தினுடைய கருத்து அல்ல. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அதுதான் காவல்துறையினுடைய முடிவாக அவர்கள் அதில் தெரிவிக்கவில்லை. இறுதியாக அவர்கள் சொல்வது அந்தந்த மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இதை செய்ய வேண்டும் என்று. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஐயா அவர்கள் இப்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவது, அவருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கோ அல்லது ஒரு தரப்பினருக்கு எதிராகவோ இந்த நிகழ்ச்சி என்பதே இல்லை. எனவே அடிப்படையிலேயே இது மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்லெண்ண பயணம். இந்த பயணம் தொடர வேண்டும். அது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பெரும் புகழை சேர்க்கும், பெருமையை சேர்க்கும்.